வணக்கம். வாழ்க வளமுடன் முத்துவையா. வாழ்க்கையில் நம்ம பல பிரச்சனைகள், சவால்களை எதிர்நோக்குறோம். சில பிரச்சனைகளுக்கான காரணம் தெரிஞ்சிடுச்சுன்னா அதை தீர்த்துடுறோம். உண்மையான காரணத்தையே கண்டுபிடிக்க முடியாத பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது, என்ன செய்யணுன்றதே தெரியாதப்போ அதுக்கு என்னதான் தீர்வு? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த ஒரு அருமையான கேள்வியை கேட்டவருக்கு பாராட்டுக்கள். முதலில் பயங்கரமாக வயிறு வலிக்கிறது. காரணம், கடந்த 2 நாளாக நண்பரின் மகன் கல்யாண வீடு சாப்பாடு 3 நேரமும் பசியே இல்லாமல் அதிக சாப்பாடு, உடல் உழைப்பு 0. இப்போ தொடர்ந்து ஒரு நாள் பட்டினி போட்டேன், வயிறு சரியாகி விட்டது. பிரச்சனைக்கான காரணம் கண்டுபிடிக்க முடிந்தது, சரி செய்து விட்டோம். இப்பொழுது சாலை ஓரத்தில் இருக்கிற ஒரு கடையில் இளநீர் வாங்கி குடித்துட்டு இருந்தார் நண்பர் சுப்பு. கட்டுப்பாட்டை இழந்த ஒரு கார் இளநீர் குடிச்சிட்டு இருந்த அந்த 3 பேர் மீது மோதி 10 நாளாக மருத்துவமனை சிகிச்சையில் இருக்கிறார். அவர் ஒரு தவறும் செய்யவில்லை. உண்மையான காரணம் என்ன? நம் கர்ம வினைதான். ஓகே, அப்போ தீர்வுதான் என்ன? இங்கே பல உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். நம்பர் 1, நல்ல மருத்துவரிடம் சிகிச்சை எடுத்து அவர் சொல்றதை அப்படியே பின்பற்றுவது. இது மட்டுமல்ல. 2வது, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற பாதையில் ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை நான் செய்ய வேண்டும் என இயற்கை நமக்கு உணர்த்தும் ஒரு வழிமுறைதான் இது. ஏண்டா டேய், காலையிலிருந்து இரவு வரைக்கும் பணம் பதவி என பம்பரமாக ஓடிட்டு இருக்கிறாயே, கடந்த 4 வருடங்களில் எத்தனை தடவை நீயும் மனைவியும் ஒன்றாக சந்தோஷமாக நேரம் செலவழித்தீர்கள்? உனக்கு இளநீர் தேவை, நிறைவேற்றுகிறாய். 8 மாதமாக வீட்டில் மனைவிக்கு ஒரு மனவேதனையில் ஒழுங்காக சாப்பிடாமல் மனதிற்குள் அழுது கொண்டிருக்கிறாள். உன் அறிவுக்கு அது புரியவில்லை. இப்பொழுது மருத்துவமனையில் சும்மா படுத்துரு. உன் மனைவி உன்னை எப்படி அன்பை கொட்டி கவனிக்கிறார் என்பதை அனுபவித்த பிறகாவது மனைவி மேல் முழு அன்பை கொடு என கடவுள் பேசுகிற மாதிரி நமக்கு தெரிய வேண்டும். விபத்திற்கான உண்மையான காரணம் கர்ம வினையாக இருந்தாலும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் முறையில், செயல்பாடுகளில் தவறு இருக்கிறது. அதை சரியான திசையில் திருப்ப, என்னை மாற்ற இயற்கையின் ஏற்பாடு இதுவே என்ற அளவில் நம்மை தற்சோதனை செய்து செயல் திருத்தம் செய்ய வேண்டும். மகரிஷி அவர்கள் இறைவனின் சிகிச்சையில் நாம் இருக்கிறோம் என்பதே இதன் பொருள் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். 3வது விஷயம், நான் பெர்ஃபெக்ட் சார். மனைவி, குழந்தைகள், சுற்றி இருப்பவர்கள், அவர்களை சரியாக கவனித்துக் கொள்கிறேன், சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் செயலில் எந்த தவறும் இல்லை என 100% உறுதியாக தெரிந்தால் என் குணத்தில் எதையோ மாற்ற வேண்டும் என்பதே இயற்கையின் முயற்சியாக இருக்கலாம். ஒரு தவறும் செய்யாமல் நமக்கு மட்டும் ஏன் இப்படி இந்த துன்பம் என்ற எண்ணமே தன் முனைப்பின் அடையாளம்தானே. பொறுமை, ஏற்புத்தன்மையை அதிகரிக்க வேண்டும். இது 3வது விஷயம். 4வது விஷயம், எல்லாம் இறைநிலை, எனக்கு ஏன் இப்படி என்றோ பிறர் மீது பிழை சொல்லும் அளவுக்கு நான் ஒன்றும் கிறுக்கன் இல்லை என்ற அளவிலே தெய்வீகத்தன்மையோடு சுப்பு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால், ஆமாம்பா, நீ தெய்வீகத்தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உனக்கு மன தைரியம் பத்தாது என இயற்கை அவர்களை மேம்படுத்த அடுத்த நிலைக்கு அவரை தயார் செய்யும் முயற்சியில், அதாவது உன்மேல் தப்பு ஏதும் இல்லப்பா, ஆனால் நீ இளநீர் குடிக்கும் போது கார் மோதி காலில் அடிபடாமல் போயிருந்தால் அடுத்த 8ஆம் நாள் மிகப்பெரிய ஒரு விபத்தில் நீ உயிரை இழந்திருப்பாய். நீ செய்த புண்ணியங்கள் இயற்கை இப்படி ஒரு சிறிய விபத்தின் மூலம் பெரிய ஆபத்திலிருந்து உன்னை திசை திருப்பி இருக்கிறது என்றே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது என் கடமை என்ன, முன்னேற நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்ற அளவிலே பயணத்தை தொடங்க வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று. வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே. வேதாத்ரியம் வாயேஜ், வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம். இன்று இணைக லைஃப் அட் 360 ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.